வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற 3 அப்கமிங் கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஹேஷ்பேக் ரக காரும் இருக்குது. எலக்ட்ரிக் காரு ரூ. 5,00,000 விலையில் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்து 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் இருக்குது. இன்னொரு புறம் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி காருமே விற்பனைக்கு வரப்போகுது. இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அந்த ஹேஷ்பேக் எலக்ட்ரிக் காரை பற்றி பார்த்துருவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய முக்கியமான அஃபோர்டபுளான ஒரு காராக இருக்கிறது ரெனால்ட் நிறுவனத்தில் வரக்கூடிய குவிட் காரு. இந்த காரில் இவி அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த காரோடைய விற்பனை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் அப்படி தான் இருக்குது. 2026 பிப்ரவரி மாதம் 375 குவிட் கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருக்கு. இது ரெனால்ட்டுக்கு மட்டும் விழுந்த அடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதியிலே எடுத்துக்கிட்டோன்னா எஸ்ப்ரெஸோ கார் பெருசாக சேல் ஆகலை. அவங்க முன்னாடி போன அளவுக்கெல்லாம் போகலை. சேல்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் விலை கம்மியான கார்கள் சின்ன கார்களை தவிர்க்க தான் பார்க்குறாங்க. இதை விட இன்னொரு 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்து எஸ்யூவி பக்கம் போக தான் பார்க்குறாங்களே தவிர ஹேஷ்பேக் கார்களை பெரும்பாலும் வாங்குவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க. அந்த வகையில் 2026 எண்டுக்குள்ளார குவிட் காரில் இவி அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த காரில் 26.8 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. 250+ ரேஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் டைமில் நமக்கு ஒரு 180 to 200 அந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபாரின் மார்க்கெட்டில் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற பேரில் டாசியா பிராண்டில் ஒரு கார் இருக்குது. அந்த காரை அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் இப்போ கொஞ்சம் ரெனால்ட் அக்ரெசிவாகவே வந்திருக்காங்க. டஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து மினி டஸ்டர் வரப்போகுது. இன்னொரு ஸ்கார்பியோ மாதிரி ஒரு காரையும் கொண்டு வர போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து எலக்ட்ரிக் குவிட் காரையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த வரப்போகிற எலக்ட்ரிக் குவிட் கார் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, விலை கம்மியாக எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 லட்சத்தில் சின்ன பேட்டரி பேக் கொடுப்பாங்க. அநேகமாக ஹையர் வேரியண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக் ஆப்ஷனும் நமக்கு கொடுக்கலாம். அப்போ 10 லட்சத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு எலக்ட்ரிக் காரை வரப்போகிற குவிட் கார் இருக்க போகுது அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. அடுத்த அப்டேட் போனோம்னா, ஹுண்டாய் நிறுவனம் ஒரு எலக்ட்ரிக் காரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த காரை ஃபுல்லாக மறைச்சு அவங்க சார்ஜ் பண்ணது இப்போ தெரிய வந்திருக்கு. அநேகமாக இது ஒரு இன்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரு ஃபாரின் மார்க்கெட்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ண ஒரு காராக தான் இருக்க போகுது. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஓவரால் டிசைன் பார்த்தோன்னா பாக்ஸி டைப்பில் இருக்குது. டிவல் டோனில் ஸ்டைலிஷான அலாய் வீல் கொடுக்குறாங்க. அதேமாரி ரூஃப் ரெயில் அந்த ஒரு செட்டப்பும் நமக்கு வருது. கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பாக்ஸி டைப்பில் ஒரு கார் விற்பனைக்கு வந்தாலே ரீச் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைரோஸ் காரை கியா கொண்டு வந்தாங்க. பெருசாக அவங்களுக்கு ரீச் கிடைக்கல. பட் அதே மாதிரி தான் இப்போ இந்த வரப்போகிற காருமே இருக்குது. ஹுண்டாய் இந்த காரை வச்சு அவங்க புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அநேகமாக இந்த காரில் நமக்கு 2 விதமான பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்கலாம். 42 கிலோவாட் பேட்டரி பேக்கு. இந்த வேரியண்ட் 95 பிரேக்காஸ் பவரையும் 147 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு பெரிய பேட்டரி பேக் 49 கிலோவாட் பேட்டரி பேக். இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 113 பிரேக்காஸ் பவரையும் 147 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ரியல் டைமில் எடுத்துக்கிட்டோன்னா 350லேருந்து 370 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வெஹிக்கிள் டு லோடு அந்த ஒரு ஃபீச்சர், சிங்கிள் பேன் சன்ரூஃப், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு போனோன்னா 10லேருந்து 12 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனையில் இருக்க பஞ்ச் இவி, சிட்ரியான் EC3, கோமட் டிவி இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக வரப்போகிற ஹுண்டாய் கார் இருக்கும். அடுத்த ஃபைனல் கார் பார்த்தோன்னா MG நிறுவனம் இப்போதைக்கு 520 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான எஸ்யூவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் ஊலிங் பிராண்டில் ஸ்டார்லைட் 560 அப்படிங்கிற நேமில் விற்பனையில் இருக்குது. 4.7 மீட்டர் லென்த்து வரும். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு எஸ்யூவி காராக இருக்குது. பிளக்இன் ஹைப்ரிட் எஸ்யூவியாக தான் குளோபல் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது. இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் இந்த காருமே பிளக்இன் ஹைப்ரிட் வசதியோடு தான் வரப்போகுது. ஹெக்டர் காருக்கு மேலே பொசிஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 20.5 கிலோவாட் பேட்டரி பேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த பேட்டரி பேக் ஆப்ஷன் மூலமாகவே நமக்கு 100 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா டாட்டாவில் இருக்கக்கூடிய சஃபாரி, மகேந்திரா XEV 7XO இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இந்த கார் விற்பனைக்கு வரும். பவர்னு பார்த்தோன்னா 105 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு எலக்ட்ரிக் மோட்டாரும் கம்பைன் ஆகி அந்த கம்பைன்டு பவர் அவுட்புட்னு பார்த்தோன்னா 194லேருந்து 200 ஹார்ஸ் பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 230 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓவரால் டிசைன் மஸ்குலராக இருக்குது. ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லைட் கொடுக்குறாங்க. LED DRL செட்டப் வருது. ஹனிகாம் டைப்பில் கிரில் செட்டப் வருது.
18 இன்ச் அப்படி இல்லைனா 19 இன்ச் 2 ஆப்ஷனுமே மேபி நம்ம இந்தியாவுக்கு வந்து வரலாம். டாப் வேரியண்ட்டில் 19 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுக்கலாம். இன்டீரியராக போனோம்னா 12.8 இன்ச்சில் ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனு, 8.8 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், வென்டிலேட்டட் சீட்டு, பனரோமிக் சன்ரூஃப் வசதி, லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு காராகவும் வந்து வரப்போகுது. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 9.7 செகண்ட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 15 லட்சம் 25 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. நன்றி.